இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா பவர் கிரிட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது வந்துட்டு பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்றத முன்னாடியே கொடுத்துட்டாங்க. 2 இயர்ஸ் வரைக்கும், இல்லை அப்படின்னா ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் உங்களோட கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்றது நடக்கும். எது முன்னாடி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு உங்களோட ஜாப் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ 800 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஃபீல்டு இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் 50 வேகன்சி, ஃபீல்டு இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 15, ஃபீல்டு இன்ஜினியர் ஐடி 15, ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் 480 வேகன்சி, ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் 240 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி படியும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 29 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு ஃபுல் டைம் பிஇ பிடெக் இல்லை பிஎஸ்சியில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கணும். என்ன மேஜரில் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிசிப்ளினில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவலண்ட் டிசிப்ளின் இருந்துச்சுனாலும் அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டிசிப்ளின் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பவர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், அதுக்கு அந்த மாதிரி டிசிப்ளினும் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற கம்யூனிட்டிஸ் ஓபிசி சேர்ந்தவங்க அதேமாதிரி எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் 55% ஆஃப் மார்க்ஸ் அப்படின்றது வாங்கியிருக்கணும். அதர் தன் தட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இதுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபீல்டு இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. அதுதான் சேம் அதே மாதிரியே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டிசிப்ளின் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷனு, டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதெல்லாம் எலிஜிபிள் ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. ஐடி சேம் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஸோ இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேம் எஃப்எஸ் எலக்ட்ரிக்கல், அதாவது ஃபீல்ட் சர்வே சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கலில் கேட்டிருக்காங்க. ஃபீல்ட் சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல். ஸோ சேம் 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வேணும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கும். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 30,000 பேசிக் பே ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் டிஏ ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ ப்ளஸ் பர்க்ஸை பொறுத்த வரைக்கும் 35% பேசிக் பேயில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி. அதே ஃபீல்டு சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் 23,000 சம்பளம் ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் டிஏ ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்க்கை பொறுத்த வரைக்கும் 35% பேசிக் பேயில் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்கள இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. டைரெக்டாக இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறவங்க ஜாபுக்கு போயிடலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது அது ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்ற ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டு சூப்பர்வைசர் கண்டிப்பாக இதில் ஸ்க்ரூட்டினிட்டியை பேஸ் பண்ணி அதாவது எலிமினேஷனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் அப்படின்றது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா www.powergrid.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 11/12/2022 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி.